நேற்று பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7,27,47,40,30 பேர் இருக்காங்கல்ல. அந்த டோட்டல் மக்கள் தொகையும் சட்டசபையில எதிரெதிரா 2ஆ பிரிச்சு உக்காத்தி வச்சா, அவிங்கள் ஒரு பக்கம் இருக்கிற கேள்வி எழுப்புறதும், இன்னொரு பக்கம் கேள்வி எழுப்புறதும், அதுக்கு பதில் சொல்றதும், அப்படியே பார்க்கறது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. உண்மையாலுமே நாம ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ்றதுக்கான அத்தனை அம்சங்களும் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கருத்தா சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் இந்த வீடியோவை. ஏன் அப்படின்னா, ஜனநாயகம் சொன்னோம்ல, நேத்து அது தமிழ்நாடு அசெம்பிளில நேத்து பார்த்தேங்க. உண்மையாலுமே இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள், இந்த பக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் இருந்து அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறது, இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் பேசுறது. உண்மையிலுமே எந்த ஒரு அரசாங்கம் அமைஞ்சாலும் சரியே, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கத்து மேலேயும் எந்த விஷயத்தையும் நான் சொல்ல வரல. ஏன்னா நேத்து நடந்த விஷயங்கள் இல்ல, நீங்க முடக்குறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க விஷயத்துல நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி நடந்துச்சு. இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் காரசாரமா அடிச்சு கேள்வி துவம்சம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் தமிழக அரசு சார்பில் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு கருத்தை. சோ இதை பார்க்கும் போதுதான் நான் அந்த மக்கள் தொகை இந்த மக்கள் தொகை, ஆமா மக்கள் தொகை இவ்வளவு சொல்றியப்பா, கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்ட்டு அதை பத்தி பார்க்கலாம். ஏன் மக்கள் தொகை இவ்வளவு சொல்றையே, 7 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். அது கூடவே மு க ஸ்டாலின் அவர்கள் விஷயத்த ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நமக்கு சில சந்தேகங்கள் மக்கள் சோசியல் மீடியாலாம் ஒரு விஷயமா வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் சேர்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தை மீறி நம்மளுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. சில விஷயத்த அங்க அவையில பேசினா அது கருத்தை நீக்கிடுவாங்கன்னு வெளிநடப்பு செஞ்சு வெளியில பிரஸ் மீட்ல, அதாவது செய்தியாளர் சந்திப்புல சில விஷயம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த சந்தேகங்கள் நீக்கப்படாம போகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பு நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் பேசுறது மட்டும் பேசிட்டு மீதியை விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க சார்ந்த தொலைக்காட்சி, அவங்க சார்ந்த நபர்களை மட்டும் ஒளிபரப்பிட்டு மீதி விட்டுருப்பாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு கட்சி சார்ந்தோ சாராமையோ அது இருக்கிற ஒரு 2வது கட்சி, நமக்கு எதிரி கட்சிகள் இருந்தாலுமே, ஆனா ஜனநாயக முறைப்படி அவங்க எப்படி மாண்பு முதலமைச்சர் நடந்துகிட்டாங்களோ, இந்த பக்கம் எடப்பாடி ஐயா நடந்துகிட்டாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய சேனலும் ஜனநாயக முறைப்படி 2 பேர்த்தோட கருத்துக்களையும் எடுத்து சொல்றதானே நியாயம். வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நீங்க இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் லைக்கும் ஷேரும் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணின்னு வச்சுங்களேன். அடிக்கடி வீடியோ வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் எடுத்து சொல்றது நம்மளோட கடமையா இருக்குது. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ அந்த 7 கோடி விஷயத்துக்கு வரேன். அதாவது 7 கோடியே 27 சம்திங், அதாவது 7 கோடி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த கணக்கு கவுண்ட் சொன்ன பாத்தீங்களா 7 கோடி. இதையாப்பா சேர்த்தி இருக்காதா அப்படின்னா, 2011 நிலவரப்படி நான் சொன்ன அந்த கணக்கு, ஓகேங்களா. சோ அந்த கணக்குல 7 கோடியே சொச்சம், அந்த 47,030 கவுண்ட் அந்த மக்கள் தொகை. ஆனா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்காகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்படி நியாயப்படி பார்த்தா 2011 நிலவரப்படிதான் இந்த 7 கோடி 47,030 சம்திங், அந்த நம்ம முன்னாடி சொன்ன கவுண்ட் மாதிரி. சோ அந்த கவுண்ட் இப்ப கூட இருக்குதா அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு 2011 2021 எடுத்திருக்க வேண்டியதானே. ஏன் இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரியுமில்ல அப்படின்ட்டு. ஏன்னா 2021 கண்டிப்பா எடுக்கணும். 10 வருஷம் 2011 நடந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நாம தான் கொரோனா காலகட்டத்துல இருக்கிறோமே. அப்போ போய் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது எவ்வளவு சாத்தியம், ஏன்னா ஊரடங்கு இது மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு, அதனால எடுக்கல. அதனால 2027 நினைக்கிறேன், என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா 2027 மறுபடியும் அந்த கணக்கெடுப்பு நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வளவுன்னு தெரிய வரும். மேபி கண்டிப்பா கூடியிருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இப்ப விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நேத்து நடந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசின விஷயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சட்டசபை கூடின உடனே அங்க விஷயங்களை அவைத்தலைவர் சொல்றாரு. இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க கரூர் துயர் நிகழ்ச்சியில அரசு எடுத்த விளக்கங்கள், நடவடிக்கைகள், அங்க அரசு அங்க என்ன செஞ்சது, இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனா அது கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இல்ல, நான் எங்ககிட்ட நாங்க அனுமதி கேட்டிருக்கோம், நாங்க கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு வழியா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஏன்னா அவர் பேசினதுக்கு அப்புறம், ஏன்னா அவரு தானே நம்மளோட நாட்டு மக்களின் பிரதிநிதி, அதனால அவர் பேசட்டும், நாங்க அதுக்கப்புறம் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையை ஆரம்பிச்சு அவரும் பேச ஆரம்பிச்சார். அவர் சொன்னது மு க ஸ்டாலின் அவர்கள், அதாவது நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய நெரிசல் நடந்ததுக்கு முக்கிய காரணமே தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை ஒவ்வொன்றா சொல்றாரு. அதாவது
அங்க கூட்டம் வர்றதுக்கு ஆல்ரெடி நாங்க பர்மிஷன் கொடுத்தது உண்மைதான். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். ஆனா இவர்கள் வந்து ஏற்கனவே சோசியல் மீடியாலையும் பிரஸ் மீட்லயும் வந்து தெளிவாவே சொல்லிட்டாங்க 12 மணிக்கு தலைவர் வராரு அப்படின்ட்டு. அப்படிங்கிற பட்சத்துல அங்க தலைவர் வரான்னு காலையில இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. அதாவது அவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பார்க்கறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால கூட்டம் அங்க அதிகமாயிருச்சு. ஓகே, கூட்டம் அதிகமாயிருச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாகனம் வருது. வாகனம் வந்த உடனே ஒரு தனியார் மருத்துவமனை அருகே வந்த உடனேயுமே அங்க கூட்டம் கட்டுக்கடங்கா போகிற பட்சத்துல அங்க இருக்கிற நம்மளுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே போயிட்டு அப்ரோச் பண்றாங்க தமிழக வெற்றி நிர்வாகிகளை. இதுக்கு மேல வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது, அதனால இந்த இடத்துல இருந்து பரப்புரையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. அங்க ரெக்வஸ்ட் பண்ணும் போது அவங்க இருந்து இல்ல, நீங்க அனுமதி கொடுத்த இடத்துலயே நாங்க போய் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க மூவ் ஆகுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவரு சொன்ன விஷயத்த சொல்லிடணும். அங்க வந்து எவ்வளவு போலீசார்கள் வந்து அங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, அவர் வந்து மொத்தமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லி டோட்டலா பாத்தீங்கன்னா 606 போலீசார்கள், அதாவது காவல்துறை அதிகாரிகள் அங்க வந்து அனுமதி அந்த நிறுவனத்துல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது, பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அந்த கவுண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து கூட்டம் வந்து அவங்க சொன்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த மருத்துவமனை அருகே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பரப்புரை பண்ணுங்க அப்படின்னு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் பேசவில்லை, கேட்கவில்லை. அதனால வந்து அடுத்து வந்து ஒரு 30-35 மீட்டர் அங்க போன உடனேயுமே அதை வண்டி மூவ் ஆகுது. அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் அங்க போன கொஞ்சம் மூவ் ஆன உடனேயுமே அங்க கூட்டம் வந்து அப்படியே அலையா மாறுது. அப்படியே இந்த பக்கம் அப்படியே இப்படி அப்படியே தலை அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட்ல நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அலை மோதுனால அப்படியே கூட்ட நெரிசல் ஆகி அந்த கூட்டம் வந்து அப்படியே இந்த ஜெனரேட்டர் ரூம் அந்த தகரம் மாதிரி கவர் பண்ணிருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள கூட்டம் உள்ள போய் வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி உள்ள போன சூழ்நிலை ஏற்பட்ட சமயத்துலதான் கரண்ட் எல்லாம் வெளியே பாஞ்சிரும், மக்கள் மேல பாதிப்பு அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து இது வந்து ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஸோ இதை பண்ணின உடனே அங்க கூட்ட நெரிசல் அதிகமாகி மயக்கமும் நிறைய அடைஞ்சதுனால அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் நேரா வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனேயுமே ஆம்புலன்ஸ் வந்து வருது. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வந்த சமயத்துல அங்க இருக்கிற தாவேக நிர்வாகிகள் சில பேர் வந்து அங்க தொண்டர்களோ யாரோ அவங்கள அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்கிறதா அதுக்கு மேல ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பரபரப்பா நம்மளோட செய்தி சேனல் வந்த உடனே நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் செய்தி வந்திருக்குது. செய்தி வந்த உடனே அவரால் அங்க இருக்க முடியாத ஒரே காரணத்தினால, ஏன்னா தமிழக மக்கள் அது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழக முதலமைச்சர் வந்து அங்க ஸ்பாட்டுக்கு அங்க போயிருக்கார். கூடவே அவருடைய அமைச்சர்கள் எல்லாருமே அங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தெளிவா அங்க விளக்குறாரு. சோ இது கொடுத்ததன்னையும் உடனுக்குடன் அப்பவே வந்து ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, இந்த பக்கம் நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் செவிலியர்கள் அப்புறம் உதவியாளர்கள் அத்தனை பேரையுமே அங்க கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்க எல்லாத்தையும் அழைச்சு வந்து அந்த இடத்த அந்த மருத்துவம் துரிதமா நடக்கணும், யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு. கூடவே அங்க இருக்கிற பெட்டை விட, அதாவது அந்த படுக்கை அறைகளை விட, அதாவது மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை அறைகளை விட கூடுதலாகவும் ஒரு 400 படுக்கை அறைகள் நாம வந்து பெட்டை நாங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல அங்க இருக்கிற அருகில் உள்ள மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர்ஸ், மாவட்ட ஆட்சியர்கள், ஐ திங்க் இது திருச்சி, திண்டுக்கல்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுங்க, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியா வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் அரேஞ்ச் பண்ணி அந்த ஹெல்ப் டெஸ்க் வழியா எந்த பாடி யாரோடது அப்படிங்கிற ஒரு அடையாளம் கண்டு உடற்கூறாய்வு நடத்துறதுக்கான அத்தனை செயல்பாடுகளும் இம்மீடியட்டா நடத்த வைக்கிறாங்க. அதை நடத்த வச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஓகே போதுமான அதாவது அந்த இப்போ அங்கிருந்து பல பேர் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, அங்க இறந்தே உடல்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடற்கூறாய்வு இம்மீடியட்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலை வந்ததுனால அங்க இருக்கிற பகுதி, அதாவது அந்த பாடியை வந்து பதப்படுத்தி வைக்கணும் இல்லையா, இப்ப அங்க இருக்கிற பாக்ஸ், அந்த குளிர்சாதன அந்த பெட்டிகள் வந்து கவுண்ட் கம்மியா இருந்ததுனால அன்னைக்கே உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதாவது அன்று இரவு 27ஆம் தேதி இந்த கூட்ட நெரிசல் நடந்தது. அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த நாள் விடியற் காலை 28ஆம் தேதி 1:45 காலை AM அந்த டைமுக்கு முதல் உடற்கூறாய்வு ஆரம்பிச்சு
அதே 28ஆம் தேதி நண்பகல், அதாவது மதியம் 1:10 அதாவது அந்த 1:10 39வது பாடி வந்து அங்க உடற்கூறாய்வு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இத்தனை இதையும் உடற்கூறாய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படி இது எல்லா விஷயத்தையுமே ஒரு கட்டுக்கோப்பா அவரோட ஃபைல்ல செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து உரிய நேரத்தில் வந்திருந்தால் இந்த கூட்டத்தை முடிச்சிருக்கலாம். அதாவது அந்த கூட்டம் வந்து நெரிசல் நடக்காமையே நாம பாதுகாத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இவ்வளவு விஷயங்களையும் நம்மளுடைய தமிழக அரசும் நானும் உடனிருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த சமயத்துல சில கேள்விகள் எதிர்க்கட்சி தலைவர்களும் நிறைய எடுத்து வைக்கணும்னு அங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அங்க வந்து சரியான பதில் வந்து வராதனால எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு சட்டசபையில இருந்து. அந்த சட்டசபையில இருந்து வெளியே வந்து சில விஷயத்துக்களை கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகளை வந்து நான் வந்து உடனே நான் அங்க சட்டசபையில கேட்டிருந்தா இது பதில் வந்திருக்காது, அங்க அவை குறிப்பில் இருந்து நீக்கியிருப்பாங்க. அதனால நான் இங்க வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதாவது என்னன்னா அந்த கூட்டத்துல வந்து முதல்ல சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறது டே 1ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரியான பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்றாருன்னா, நாங்க ஏற்கனவே வந்து 2025 ஜனவரி மாசத்துல புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட பிறந்த நாளுக்கு நாங்க வந்து ஒரு விழா எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம். அந்த ரெக்வஸ்ட் பண்ணும்போது நான் இப்ப எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் நடந்துச்சு இல்லையா, நெரிசல் ஏற்படுச்சு, அதே இடத்த தான் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த இடத்த வந்து போக்குவரத்து நிறைந்த பகுதி, இந்த பகுதியில வந்து அதாவது போக்குவரத்து பாதிப்பும் மக்களுக்கு இடையூறாக இருக்கும், அதனால அந்த பகுதி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்த எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்கிறாரு. இது முதல். ரெண்டாவது, அங்கிருந்து செருப்பு வீசினதா சொன்னாங்களே, அந்த செருப்பு வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரே நாள்ல எப்படி உடற்கூறு ஆய்வு பண்ணுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஓகே, அதை தாண்டி தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 606 காவல் அதிகாரிகள் அங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க எங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஏடிஜிபி வந்து கரூர் ஏடிஜிபி அந்த சமயத்துல சொன்ன கவுண்ட் வந்து 500+, அதாவது 500க்கு மேல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய கவுண்ட் இங்கேயும் அங்கேயும் பார்க்கும்போது ஒரு முரண்பாடா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க வந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்குது, அது ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பேனர் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் இமீடியட்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவரு கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா சொல்லி பார்க்குற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலுமே இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதே இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு இருக்கும் போதும் நமக்கு ஒரு கேள்வியும் கூடவே ஒரு பதிலுமே தோணுது. அதாவது நாம கேட்ட நிறைய விஷயங்கள், ஜெனரேட்டர் எப்படி ஆஃப் ஆச்சு அதுக்கான விளக்கத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செருப்பு வந்த விஷயத்த ஏன் வந்து எடுத்து பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளியே பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஸோ இது மாதிரி விஷயங்களும் இங்க சொல்றதும் இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட இருந்து வர ஒரே பதில், இப்போ வந்து நம்ம உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு என்னப்பா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதே, இது ஏதாவது ஒரு முடிவு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட இருந்து பதில் வருது. நம்மகிட்ட இருந்து என்ன பதிலா கேட்கணும் அப்படின்னா, சொல்லணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இதுக்கு எல்லாருமே ஒற்றுமையா இருந்து உண்மையை மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பதிலா இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமையே இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது, மனக்குழப்பத்திலேயே இருக்குதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ நான் ஒட்டுமொத்தமா இந்த வீடியோல சொல்லிக்கிறது என்னன்னா, தமிழக அரசும் துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த அத்தனை கருத்துகளும் அவர்கள் சொன்ன நடவடிக்கையிலும் பார்க்கும்போது ஒரு சார்பு, அதாவது அந்த சூழ்நிலை அவர்களுடைய கடமையை துரிதமாக செய்தார்கள் அப்படிங்கிறது அப்பட்டமா நல்லாவே தெரியுது. அவர் சட்டசபையில சொன்ன லைவ் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா தெரியுது. அதே சமயத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைக்கிற சில பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே உண்மையிலுமே அந்த பாயிண்ட்ஸுமே இப்படி இருக்குது, ஒரு பர்மிஷன் கொடுக்காத இடத்துக்கு இப்படி கொடுத்தாங்க, இது எப்படி இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நாம தான் கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நம்ம எடுக்கணும். அது முடிவு எடுக்கணுங்கிறது நாம ஒன்றும் பண்ண போறது கிடையாது, முடிவு நாம பார்க்க தான் போறோம். உண்மை அதுதான், முடிவு நாம பார்க்க தான் போறோம். ஆனா நாம
மைண்ட்ல ஒருத்தர பக்கம் மட்டும் இருந்துகிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு இதா இருக்குது. ஏன்னா இதுல உண்மை இதுவரைக்குமே என்னன்னு தெரியல. அவர்கள் செய்த செயல்களை மட்டும் விலக்கி வைத்திருக்கிறார்கள். தோன்றுகிற சந்தேகங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ நம்மளுடைய சந்தேகங்களை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். என்னைக்கு உண்மை வெளிப்படுமோ அப்போ நம்மளுடைய சந்தேகங்கள் அந்த அவங்க எடுத்து வைத்த அவங்க விசாரணை செய்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வரும்போது மேட்ச் ஆகிக்கிட்டா ஓகே, அப்பா நாம் அப்போ நினைச்சோமாப்பா அப்படின்னு சொல்ல தோணும். எது எப்படியாங்க அந்த 41 உயிர்கள் பலியானது யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதுக்கான ஒரு நீதி வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நீங்க இந்த சேனலை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இது மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். அரசியல் சார்ந்த வீடியோக்கள் மட்டும் இந்த சேனல்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.